நண்பர்களே, அக்டோபர் மாதம் 22 இப்பொழுது லண்டனில் நேரம் காலை 6 மணி. இலங்கையில் ஒரு பெரிய பேசு பொருளாக தற்பொழுது இருக்கின்ற இந்த விஷயம், கடந்த காலங்களிலே அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக பெறப்பட்டிருக்கிறது. தற்போதுள்ள அதன் கையிருப்பு 2 பில்லியன் மட்டுமே இருக்கிறது. 6 பில்லியன் எங்கே போய்விட்டது? யார் எடுத்தார்கள்? யார் களவெடுத்தார்கள்? இதனை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது தொடர்பாக அரசாங்கம் தற்பொழுது தலையை பீத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாட்டின் பல்வேறு தரப்பினரால் முறைகேடான விதத்தில் சொத்துக்களை சேகரிக்கும் நடவடிக்கையை முறியடிப்பதற்காக போலீஸ் குற்றச்செயல்கள் வரும்படிகள் விசாரணை பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். இதை எவ்வாறு மீட்டெடுப்பது? யார் யாரெல்லாம் இதை வைத்திருக்கின்றார்கள்? அரசியல்வாதிகள் கைகளுக்கு இவ்வளவு பணம் போயிருக்கிறதே என்பதுதான். கிட்டத்தட்ட 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அவர்கள் கையகப்படுத்தி விட்டார்கள், களவெடுத்து விட்டார்கள் என்றுதான் நேரடியாக சொல்ல வேண்டும். இதுல என்னன்னா, போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் ஏனைய முறைகேடான விதத்தில் சேர்த்த சொத்துக்களை இனி எந்த தரப்பினரும் அனுபவிக்க முடியாது என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். எல்லாம் பறித்தெடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். போலீஸ் குற்றச்செயல்கள் வரம்படிகள் விசாரணை பிரிவு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையிலே இந்த போலீஸ் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் பங்கேற்புடன் போலீஸ் தலைமையகத்தில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் உத்தியோகபூர்வமாக இது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இனி தேடுதல் நடவடிக்கைகள் அமையும். அதான் நினைச்சு பார்த்தாலே மிகப்பெரிய ஒரு தொகை. 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக பெறப்பட்டிருக்கிறது அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக. அதுல 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரமே இருக்குது என்று கணக்காய்வாளர் அறிக்கை சொல்கிறது. ஆகவே 6 பில்லியன் யார் களவெடுத்தது என்பது மீண்டும் மீண்டும் தற்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது. நாட்டில் பல்வேறு தரப்பினரால் முறைகேடான விதத்தில் சொத்துக்களை சேகரிக்கும் நடவடிக்கையை முறியடிக்க வேண்டும், இந்த பணத்தை மீட்க வேண்டும் என்று போலீஸ் பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சர்வதேச நன்மதிப்பை பெற வேண்டும், மீண்டும் அரசாங்கம் இந்த பணத்தை மீட்டெடுத்து செலவழிக்க வேண்டும், மக்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் தற்பொழுது முடுக்கிவிட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள பாதாள உலக குழு செயல்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் வலையமைப்பை இல்லாமல் அடிக்க வேண்டும், இந்த பிரிவின் போலீஸ் பிரிவின் ஊடாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்கா பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். பாதாள உலக குழு தொடர்பான சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நீதி அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு, வெகுசன ஊடக அமைச்சு, வெளிநாட்டு வெளிவிவகார அமைச்சு ஆகிய அமைச்சுக்கள் பிரதித்துவப்படுத்துகின்ற விசேட குழுவால் தற்பொழுது பல திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன. எவ்வாறாயினும் 2 மாதங்களுக்குள் அந்த பணிகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று அரசாங்கம் கட்டாயமாக இந்த அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறது. பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தை இல்லாமல் செய்து அதற்கு நிகரான புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கும் அவசியமான குழு நியமிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, பாதாள உலக செயல்பாடுகளை முறியடிக்கின்ற வகையிலே புதிய போலீஸ் பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் வர்த்தகம் தறிகட்டு ஓடுகிறது. முறைகேடான செயல்பாடுகள் ஊடாக ஈட்டிய சொத்துக்களை இனி எந்த தரப்பினரும் அனுபவிக்க முடியாது. 2025 ஆண்டு 5ஆம் இலக்க குற்றச்செயல்களின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விதிகளுக்கு அமைய விசாரணை நடவடிக்கைகள் உடனடியாக முடுக்கிவிடப்படுகிறது. இந்த பிரிவின் மூலம் சட்டவிரோதமாக பணம், சொத்து மற்றும் மூலதனங்களை ஈட்டியது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. பிராந்திய பிரதி போலீஸ் மாதிபர் அசங்க கரவிட்ட 3 வருட காலத்துக்கு இந்த பிரிவின் பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதே நேரம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நிதி மோசடி குற்றப்பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராகவும் அவர் இருக்கிறார். குற்ற செயல்களின் ஊடாக பெறப்படுகின்ற அல்லது கைப்பற்றப்படுகின்ற சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் மூலம் 34 அரசு நிறுவனங்கள் இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி எந்த ஒரு முறையிலும் ஈட்டிய மூலதனங்கள் குறித்து விசாரணை நடத்த சட்டப்பூர்வமாக இந்த பிரிவுக்கு அதிகாரம் இருக்கிறது. குற்றம் அல்லாத சொத்துக்கள் ஈட்டல் குறித்து சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படக்கூடும். போலீஸ் தலைமையகம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது. பொதுமக்களும் இந்த பிரிவில் நேரடியாக முறைப்பாடுகளை செய்யலாம். அதாவது சட்டப்பூர்வமற்ற, அதாவது வங்கியின் ஊடாக இந்த கணக்கு வழக்குகள் செய்யப்படாவிட்டால் அந்த சொத்துக்களை 30 நாட்களுக்குள் தடை செய்ய அல்லது கையகப்படுத்தவும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவுக்கு. ஆகவே தற்பொழுது யார் யாரெல்லாம் களவெடுத்தார்களோ அவர்கள் தற்பொழுது இந்த பணத்தை என்ன செய்வது என்பது தொடர்பாக யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் என்ன பிரச்சனைனா,
இப்ப வெளிநாடுகள் அரசியல்வாதிகள் வெளிநாடுகளில் இந்த பணங்களை சேமிக்க முடியும், எங்கெங்கெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இந்த குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்கான விஷயங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. நன்றி நண்பர்களை, மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.